ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இ- அபி வந்து ராகவ் கிட்ட வந்து அந்த குல்ஃபியை குடிக்கணும்னு சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி 8 மாசம் இந்த டார்ச்சர் எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்க தான் செய்யணும் அப்படின்னு உடனே இப்ப ராகவ் அப்படியே பாக்குறாரு. நான் வேணா அந்த குட்டி பாசையும் அணுவையும் கூப்பிட்டு இப்போ பஞ்சாயத்து இழுத்துருவேன். அவங்க எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களையே டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் பாக்குறேன்னு உடனே ராகவ் அதை குடிச்சு தொலைற அப்படிங்கிறாரு. அப்ப அதை தூக்கி தூர போட போறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, அணுவும் அவள் அணுவும் ஆகாஷ் வந்து செமையா தண்ணியெல்லாம் மேல தெளிச்சு கால் நனைச்சு அந்த மாதிரி செமையா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்க அபி வந்து அழகா மணல் வீடு கட்டிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, இங்க பாருங்க அழகா அந்த பொம்மை அழகா இருக்குல்ல. அஞ்சலி அக்காக்கும் இப்படிதான் ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு நான் தான் ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுப்பேன் அப்படின்னு. இவளை புரிஞ்சிக்கவே முடியல, இவளோட ரியல் ஃபேஸ் தான் என்னது அப்படி சொல்லிட்டு ராகவ் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்ப அங்க ஒரு 4-5 ரவுடிஸ் வந்து அப்படியே ஓடும்போது அபியோட அந்த மணல் வீடை இடிச்சுட்டு போயிடறாங்க. அப்பன்னா அபி வந்து அறிவு இருக்குதா அப்படின்னு அவங்க திரும்ப வந்து இப்ப எங்களை பத்தி என்ன கேட்ட, அறிவு இருக்கான்னு தானே கேட்டேனோடனே இப்ப அபி வந்து சொல்றாங்க, ஆமா என் மணல் வீடை இடிச்சு விட்டீங்களா, ஒழுங்கா சாரி கேட்டுட்டு போங்கன்னொடனே, நீ ஏன் இவன் தள்ளிட்டு வந்தவ தானே அப்படி சொல்லிட்டு அபியோட கையை பிடிக்க போகும்போது அவன் இந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னு ஒரு மஞ்சள் கலர்ல கயிறும் கட்டிட்டு வந்திருக்கனோடனே இப்ப ராகவ் வந்து ஒரு கையில வந்து அபிய வந்து அப்படியே தோளோடி சேர்த்து பிடிச்சிருக்கிறாரு. ஒரு கையில வந்து அவனை வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி அந்த வந்து மஞ்சள் கயிறுல என் கையால நானே கட்டின தாலி, அந்த தாலிக்குரியவனும் அவளுக்குரியவனும் நான் தான் அவ புருஷன் அப்படின்னோடனே அப்படியே ஷாக் ஆகி அபி வந்து அப்படியே ராகவ் அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பேக்ரவுண்ட்ல நீதானே அந்த சாங் வர போட்டிருக்காங்க. அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ ராகவ் வந்து பயங்கரமா ஃபைட் பண்றாரு. அதுலேருந்து ஒருத்தர் எஸ்கேப் ஆகி ஓட போறாரு. அவரை ஆகாஷ் பிடிச்சி வச்சு, நாங்கன்னா அப்படிதான் சிங்கிள் ஹேண்ட்லேயே வந்து ஹேண்டில் பண்ணுவோம். எங்க ஓடுற நீ அப்படின்னோடனே இப்போ அணு என்ன பண்றாங்கன்னா, கீழ இருந்து மண் எடுத்து அந்த ஆள் மேல கண்ணில் போட்டுட்டு, நாங்களும் அப்படிதான் சிங்கிள் ஹேண்டிலே ஹேண்டில் பண்ணுவோன்னே, ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்துட்டு வராங்க. அதுல போலீஸ் வராங்க. போலீஸ் கிட்ட இவங்க எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு அப்படியே போகும்போது அப்படியே அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. ராகவ் அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்ப ராகவோட அந்த காலடி தடத்துக்கு மேலேயே அபி அப்படியே பின்னாடி அவங்களும் நடந்து போறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, வீட்ல வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அஞ்சலி வந்து பூ குடுக்குறாங்க. அப்போ ஆகாஷ் கிட்டயும் ராகவ் கிட்டயும் கொடுத்தோடனே அவங்கள வச்சு விட சொல்லும்போது ராகவ் அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாரு. உடனே என்னடா யோசிச்சுட்டே இருக்கிற, வச்சு விட அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சொன்னோடனே சரின்னு சொல்லி அவர் வைக்கும்போது முரளிக்கு அப்படியே தாங்க முடியல. கண்ணாடியெல்லாம் கழட்டிட்டு அப்படியே செவுத்துல குத்திட்டு இருக்கிறாரு. அப்புறமா பாட்டி வேற தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு இது பண்றாங்க. அப்போ முரளி என்ன நினைக்கிறாருன்னா, ராகவ் உனக்கு வேலை இருக்கு, முடியாதுன்னு சொல்லு சொல்லி ராகவ ஆர்வமா பார்த்துட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.